I got time as my ally, I know that I won't die. I know as a hole in my soul, baby don't cry. I got time as my ally, I know that I won't die. I know as a hole in my soul, baby don't cry. சொன்னாலும் புரிஞ்சதில்லை காதல் காலம் கடந்து போகும் பூக்களில் நனைஞ்சதில்லை பெண்ணே நீ என் குறையான தாகம் புரியாத புதிர் போகாது உதிர் நீ என் தேடல் விட்டு போக மாட்டேன் from கல்யாணம் to காதல் காலம் பதில் சொல்லும் நேரம் இல்லை அதிகாரம் காதல் தாண்டி செல்லும் நேரம் வீடை சொல்லும் காலம் பதில் சொல்லும் கல்யாணம் டு காதல் 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 உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு. வேணா இது உன் வாழ்க்கை இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா சௌமியா? நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். உன்ன மாதிரியே தான். எனக்கு வலிக்குதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். சில நேரத்தில் மற்றவங்க வழிக்காக என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏன் தொலைச்சேன்னு தேடி தேடி ஓஞ்சி போய் ஒரு நாள் இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு முடிவு பண்ணேன். ஆனா ஒரு நாள் கூட நின்று நான் ஏன் அப்படி பேசினேன், நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு யோசிக்கல. நான் எப்படி மற்றவங்களை யோசிக்காம முடிவெடுக்கணும், அதே மாதிரி தான் மற்றவங்களும் முடிவெடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒருவேளை நான் மற்றவங்களை யோசிச்சிருந்தா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம். நான் ரொம்ப மற்றவங்களை யோசிச்சனால என்னவோ கோவத்துல யோசிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தெரியல. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. யார் வந்தாலும் என் வாழ்க்கை உடஞ்சு போட தெரியாம போச்சு சௌமியா.
நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சந்தோஷம் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டான்னு தெரியல. கடவுளுக்கு கண்ணல சௌமியா. நம்மளை கடைசி வரைக்கும் அழக வைக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. எல்லா நேரத்திலையும் நம்மளால சரியா முடிவு எடுக்க முடியாது சௌமியா. நம்மளும் நிறைய தப்பு பண்றோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கோவப்படலாம், ஆனா யோசிச்சு கோவப்படணும். முடியாதுல்ல? முடியாது. கஷ்டம் கஷ்டம். உன்னை சந்தோஷமா பார்க்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த சிரிப்புக்காக இவ்வளவு அழுன்னு தெரியாம போச்சு சௌமியா. எழுப்பு. ஹார்ட் பீட் இருக்கான்னு பாரு. ரொம்ப ஸ்லோவா இருக்குடா. ஏன் சாமிநாதனுக்கு பேர பாக்கியநாதனை மாத்துறீங்க? Shut him down. Sir, அதுக்கு அவர் பாட்ல இருக்கணும் சார். அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. Then reduce his heart rate to 30. அவர் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு சார். ஆகட்டும். சொல்லுங்க. சில விஷயத்தை எவ்வளோ சொன்னாலும் புரியாது. இது அப்படிதான். நான் எவ்வளோ சொல்லக்கூடாது. எவ்வளோ சொன்னாலும் புரியாது.
தானா? நான் தானே. என் நினைவுகள் தானே உன் விளைவுகள் தானா? நான் கொண்டாரம் தூங்கிறேன். பாருங்க, அப்புறம் பேசலாம். ஹலோ, கொஞ்ச நேரம் மீட் பண்ணலாமா? வரேன். எங்க? பஸ் ஸ்டாப் வரீங்களா? வரேன். பேசலாமா? சொல்லுங்க. நீ தானே சோமியா? என்ன மாதிரியே வந்திருக்க. ஏன் எங்கிட்ட மறைச்சேன்? மறைக்கணும்லாம் இல்லை. இங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு நட்சத்திரன். நீங்க ஏன் இப்படி கிளிச்சஸோட இருக்கீங்கன்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா நீங்க இந்த டைம்ல இல்லை. இந்த டைம்ல நான் ஹரிஷை தான் கல்யாணம் பண்ணேன். டிவோர்ஸ் ஆகி என் வாழ்க்கை சரிப்படுத்த தான் வந்தேன். தப்பா போய் இப்ப எல்லாமே மாறி போச்சு. என்னை கல்யாணம் பண்ணி அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப அவனை கல்யாணம் பண்ணன்னு போய் சொல்றியா? அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா? அவனே தான் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னியே. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவன் ஆசைப்படலையே. சந்தோஷமா தானே இருக்கான். இங்க என்ன பண்ற? தப்பு பண்ணிட்டாரு. என்னாச்சு? திவ்யன் என்னாச்சு? திவ்யன் நான் ஆக்சுவலி என்கேஜ். வாட்? திவ்யன் தான் சொன்னாரு. நான் தெரியாம தப்பா அவன் என்கிட்ட அவர் அண்ணன்னு சொன்னதா சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் பெரிய சண்டை. என்னால நான் எப்படி அழினா மூஞ்சில புளிப்பேன். சரி ஓகே இங்க வரு. போய் பேசினாலாம் சரியா. உட்கார் பக்கம். சரி. Hey, calm down. போய் பேச எல்லாம் சால்வ் ஆயிரும். நான் தெரிஞ்சே செய்யலன்னு சொல்லு. சரியா? நான் இருக்கேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. சரி, ஒன்றும் இல்லை. சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை. சரி வா, சாப்பிட வாங்கி தரேன். கம்.
என் லைஃப்ல வந்ததுக்கு தேங்க்ஸ். லூசு. இதே பஸ் ஸ்டாப்ல நான் உன்னையும் சௌமியம் பார்த்துருக்கேன். சரி வா. நான் உன் லைஃப்ல ஃபோர்ஸ் பண்ணி வந்திருக்கேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரியா? போலாமா? So, Deda. Okay. Everything looks good. Thank you, sir. In the machine, மூலமா உங்க brain neurons absorb பண்ணிருங்க. Then the neurons will be transmitted through this satellite gun and will be pushed into the black hole. புரியுதா? முதல்ல ஏறி படுங்க. நீங்க நிஜமாக ஹரிஷா? தெரியல, இருக்கலாம். அப்புறம் எதுக்கு முதல்ல அப்படி சொன்னீங்க? நான் ஹரிஷம் ஒன்று, அதனால சொன்னேன். அப்போ நீங்க டைம் டிராவல் பண்ணி வரலையா? என்னை பார்த்தா உங்க ஹரிஷ் மாதிரி இருக்கு. இல்ல. அப்புறம் சொல்றீங்க, நம்புறேன். யார் நீங்க? என்ன வேணும்? உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா ஹரிஷ்? நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சோம் அதை சொல்லாம இருக்கிறது. நிமிர்ந்து இருக்க அது காத்து மாதிரி எல்லாரும் தேடிதான் போறோம். ஆனா நம்ம சுற்றி தான் இருக்குது, மறந்துடுறோம். நானும் காத்து மாதிரி தான் நிம்மதி தேடி வந்தேன். காத்து மாதிரி. நான் தான் ஹரிஷ்னு ஏன் சொன்னீங்க?
கூட இருந்திருந்து எனக்கு அப்படி ஒரு ஃபீல். நீ நானும் ஒன்று. சரி, பையன் திடீர்னு லக்ஷ்மண் கண்ணுக்கு மட்டும் தெரியாம போனீங்க. பொய் சொல்லாம உண்மையை மட்டும் பேசுங்க. ஒரு சில விஷயம் சொன்னா புரியாது ஹரீஷ். ஆனால் ஒன்று, குளோபல் ஹாஸ்பிட்டாலிட்டி சுப்ரீம் பிரைவேட்னு ஒரு கம்பெனி கோஸ்ட் மனுஷனுக்கு தெரியாமல் அவங்க உடம்பை எடுத்து அவங்க சொந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட நானும் ஒருத்தன். உடம்புல எந்த ஒரு அடி இல்லாமல் இருக்கிற பிரேதத்தை எடுத்து அவங்கள வேணுன்ற மாதிரி ரீஇன்ஜினியர் பண்ணி லேப் டெஸ்ட் அனுப்புவாங்க. அந்த மாதிரி லேப்க்கு போன எலியில நானும் ஒருத்தன். புரியல. நீதானா? நான் தானே. நியூரான்ஸை இந்த உடல் அனுப்பி வேற ஒரு பேர்ல அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹரீஷ். ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கல்கி ட்ரூத் மூலியமா. You're in good hands.